இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு பர்ஃபெக்டான saree ப்ரீ-ப்ளீட்டிங் அண்ட் பாக்ஸ் ஃபோல்டிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த saree ப்ரீ-ப்ளீட்டிங் யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சீக்கிரமாக ஒரு சாரியை கட்டுறதுக்கும், இல்லை நம்ம வந்து வீட்டில் இருந்துகிட்டே ஒரு மணி ஏர்ன் பண்ணணும், சின்னதாக ஒரு பிஸ்னஸ் மாதிரி ஸ்டார்ட் பண்ணி நம்ம கொஞ்சம் டெவலப் ஆகணும் அப்படின்னு நினைக்கிற ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கும் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு பர்ஃபெக்டாக குயிக்காக எப்படி வந்து saree ப்ரீ-ப்ளீட் பண்ணி பாக்ஸ் ஃபோல்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, முந்தானையில் வந்து நம்மளுக்கு பல்லு ஹைட் வந்து எவ்வளோக்கு வேணுமோ நீங்கள் அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ தூரம் வந்து மடிப்பு தேவைப்படுதோ, எவ்வளோ ப்ளீட்ஸ் வந்து வேணுமோ நீங்கள் அவ்வளோ ப்ளீட்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ சில பேர் வந்து 9 ப்ளீட்ஸ் எடுப்பீங்க, சில பேர் 7 ப்ளீட்ஸ் எடுப்பீங்க. ஸோ உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ப்ளீட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ ப்ளீட்ஸ் எல்லாம் இப்படி எடுத்துகிட்டு கண்டிப்பாக இந்த இடத்துல டாப்பில் வந்து ஒரு பின் பண்ணிடுங்க. இன்கேஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எடுக்கிறப்போ ப்ளீட்லாம் கரெக்டாக வரல, ஆனால் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் ப்ளீட் எடுத்துட்டீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு எடுத்ததுக்கப்புறமா நீங்கள் இந்த மாதிரி ஒரு சேஃப்டி பின் வச்சு பின் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி ஸோ ஃபஸ்ட் ப்ளீட்லேருந்து, அதாவது இந்த பார்டர்லேருந்து ஹாஃப், மற்ற எடுக்கிற ப்ளீட் எல்லாமே ஹாஃபாக இருக்கிற மாதிரி 1 by 1 இந்த மாதிரி ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணி எடுங்க. ஸோ இப்படி எடுத்து பார்த்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதாவது நீங்கள் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இந்த டாப்பில் எடுக்கிற ப்ளீட் கரெக்டாக வரல அப்படின்னா கூட, நீங்கள் எவ்வளோ ப்ளீட் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அவ்வளோ ப்ளீட் எடுத்துகிட்டு டாப்பில் ஒரு பின் பண்ணிக்கிறீங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி டேபிளில் 2 கிளிப் வச்சு செட் பண்ணிவிட்டு, அதுக்கடுத்த ஸ்டெப் வந்து இந்த மாதிரி ஹேண்ட்ஸ் யூஸ் பண்ணி 1 by 1 நீங்கள் எவ்வளோ ப்ளீட்ஸ் கரெக்டாக ஒரே ஷேப்பில் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அந்த மாதிரி எடுத்துக்கணும். ஸோ இது வந்து செகண்ட் ஸ்டெப்பு. இப்போ என்ன பண்ணுங்கள், இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டாப்பில் ஒரு பின் பண்ணியிருப்பீங்கள, ஸோ அந்த பின்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு, இப்போ நீங்கள் செகண்ட் பின் பண்ணிட்டு இந்த பின்னை வந்து அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ அதை அப்படியே வந்து டேபிளில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு, இப்போ என்ன பண்ணுங்கன்னா, இந்த டாப் போர்ஷனுக்கு வந்துட்டு, இந்த குஞ்சம் இருக்கிற போர்ஷனுக்கு வந்துட்டு இதே மாதிரி, ஸோ ஃபஸ்ட்டு இப்போ செகண்ட் எடுத்த ப்ளீட்டோடு சேர்த்து நம்ம அதையே ஃபாலோ பண்ணி இந்த ப்ளீட் வந்து எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எடுக்கிறப்போ நம்ம ஒரே இதாக வந்து எடுக்கணும். ஏன்னா சம்டைம்ஸ் சில சாரீஸில் நீங்கள் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே வந்து ப்ளீட் கரெக்டாக வந்துடும், சில சாரீஸில் நீங்கள் என்ன தான் ப்ளீட் எடுத்தாலும் கரெக்டாக வராது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ நீங்கள் இந்த மாதிரி மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்பவே டைமும் சேவ் ஆகும், ஈஸியாகவும் இருக்கும். ஸோ இதே ஃபார்மேட்டில் உங்களுக்கு பல்லு ஹைட் எவ்வளோ வேணுமோ அவ்வளோக்கு எடுத்துகிட்டு சேஃப்டி பின் வச்சு பின் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அயர்ன் பண்ணி ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு இன்னும் saree ப்ரீ-ப்ளீட்டிங் பற்றி ப்ரொஃபஷனலாக கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா, ரியா ட்ராப்பிங் ஸ்டுடியோஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற அந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ கிளாஸ் செஷனில் பார்த்தீங்கன்னா 4 types ஆஃப் மெஷர்மெண்ட், மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி, பிஸ்னஸ் ஸ்கோப் ஐடியாஸ், ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸோட வித் 1-on-1 ஸ்பெஷல் கிளாஸோட உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்ருக்குங்க. ஸோ இன்னுமே நீங்கள் வந்து ப்ரொஃபஷனலாக கற்றுக்கிட்டு இதை வந்து ஸ்மால் பிஸ்னஸாக நீங்கள் எடுத்து பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, ஸோ வீட்டில் இருந்துகிட்டே இது மாதிரி நம்ம இருக்கிற டைமை சேவ் பண்ணிவிட்டு நம்மளாலேயும் ஒரு மணி ஏர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, ஸோ நீங்கள் ரியா ட்ராப்பிங் ஸ்டுடியோ ஆன்லைன் கிளாஸில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ப்ளீட் போர்ஷன். இந்த போர்ஷன் பொறுத்தளவுக்கு ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அதனோட ஸ்ப்ரெட்டிங் போர்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களோட செஸ்ட் அளவுக்கு, அதாவது உங்களோட போஸ் மெஷர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி, ஸோ அதுக்கு உள்ள இடையில இருக்கிற ப்ளீட்ஸ் எல்லாமே வந்து ஈவனாக இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ அந்த ஸ்ப்ரெட்டிங் செஷன் இருக்குது இல்லைங்களா, ஸோ அதெல்லாமே வந்து ஈவனாக இருக்கிற மாதிரி. ஒரு ப்ளீட் வந்து 2 cmல நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிங்கன்னா, அதுக்கடுத்து இருக்கிற ப்ளீட் வந்து 2 cmல இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அதாவது நீங்கள் எவ்வளோ மெஷர்மெண்ட்டில் நீங்கள் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் எல்லா ப்ளீட்ஸுமே சேம் மெஷர்மெண்ட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஸோ அயர்ன் பண்ணுறதுக்கோட டாப் டு பாட்டம் இப்படி தான் நீங்கள் வந்து அயர்ன் பண்ணணும். சில பேர் வந்து குறுக்க அயர்ன் பண்ணுவாங்க, ப்ளீட்ஸ்க்கு இடையில அக்ராஸில் அயர்ன் பண்ணுவாங்க. அப்படி பண்ணிங்கன்னா ப்ளீட்ஸ் வந்து கலைஞ்சிடும். ஸோ ஒன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் இன்னொரு போர்ஷன் இந்த மாதிரி ப்ரீ-ப்ளீட் டேபிள் யூஸ் பண்ணிங்கன்னா 2 போர்ஷனாக நீங்கள் வந்து அயர்ன் பண்ண வேண்டியதாக இருக்கும். சில பேர் வந்து ப்ரீ-ப்ளீட் டேபிள் இல்லாமல் நார்மல் டேபிள் தான் வச்சுருப்பீங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ அவங்களுக்கு வந்து எவ்வளோ தூரம் வந்து நம்ம அயர்ன் பண்ணணுங்கிற ஒரு ஐடியா இல்லாமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ நீங்கள் 1 மீட்டர் அளவுக்கு இந்த போர்ஷன் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி அயர்ன் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு சென்டர் ப்ளீட். இந்த சென்டர் ப்ளீட் பொறுத்தளவுக்கு
நம்ம ரைட் சைட்லேருந்து தான் மேக்ஸிமம் எடுப்போம். ஸோ அப்படி எடுக்கிறப்போ நீங்கள் எடுக்கிற இந்த ஃபஸ்ட்டு ப்ளீட் வந்து ஸோ ப்ராடாக எடுத்துக்கோங்க. நல்லா அது ஒரு ஜான் இருக்கிற அளவுக்கு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் எடுக்கிற ப்ளீட்ஸ் எல்லாமே வந்து அந்த ஃபஸ்ட்டு எடுத்த ப்ளீட்லேருந்து ஹாஃப் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுக்கிறப்போ நீங்கள் ப்ளீட்டும் உங்களுக்கு நிறையா வரும். அதாவது சில பேர் சொல்லுவாங்க எனக்கு 3 ப்ளீட் 4 ப்ளீட் தான் வருது அப்படிம்பாங்கள்ல. பட் இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் பண்ணிங்கன்னா மோர் தென் 8 ப்ளீட் வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ ப்ளீட்ஸ் எல்லாம் எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி இந்த பார்டரில் மட்டும் கரெக்டாக சேர்த்து பிடிச்சிட்டு ஸோ இந்த கார்னரில் வந்து நல்லா அப்படி ஹேண்ட்ஸ் யூஸ் பண்ணி நல்லா தேய்ச்சி விட்டிங்கன்னா அந்த மடிப்பை மட்டும் நல்லா தேய்ச்சி விட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ளீட்ஸ் வந்து கலையாது. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் இந்த சேஃப்டி பின் வச்சு பின் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சென்டர் ப்ளீட் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் இப்படி ஒரு அயர்ன் பண்ணிவிட்டு இந்த பார்டரில் மட்டும் அயர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1 cm இல்லை 1/2 cm ஸோ நீங்கள் எவ்வளோ டிஸ்டன்ஸில் வைக்கிறீங்கிறத பொறுத்து ஒவ்வொரு ப்ளீட் இருக்கிற டிஸ்டன்ஸும் மட்டும் பார்த்துட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இந்த பார்டரில் மட்டும் கண்டிப்பாக ஒரு சேஃப்டி பின் வச்சு பின் பண்ணணும். இந்த இடத்துல பின் பண்ணுற இந்த பின் வந்து ரிமூவ் பண்ணக்கூடாது. ஆஃப்டர் நீங்கள் வேர் பண்ணதுக்கப்புறமா கூட ஸோ ரிமூவ் பண்ணாமல் ஸோ இந்த மட்டும் ஸ்டேபிளாக இருக்கிற மாதிரி ஒரு நல்ல குவாலிட்டியான சேஃப்டி பின் வச்சு யூஸ் பண்ணிக்கிறேன். இது அப்படியே டேபிளோட லென்த் வைஸ்க்கு அப்படியே வந்து சாரியை போட்டுட்டு இப்போ பாருங்கள், நீங்கள் வீடியோவில் நான் எப்படி வந்துட்டு இந்த ப்ளீட் எல்லாம் செட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு யாருடைய ஹெல்ப் இல்லாமல் இந்த சென்டர் ப்ளீட் வந்து டாப் டு பாட்டம் வந்து நீட்டாக எடுத்துடலாம். ஸோ எல்லாருமே தடுமாறுற ஒரு இடம்னு பார்த்தீங்கன்னா அது இந்த சென்டர் ப்ளீட். பட் இந்த மாதிரி மெத்தடில் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக ரொம்ப குயிக்காகவே உங்களுக்கு முடிஞ்சிடும். ஸோ டாப்பிலிருந்து கீழே ஒரு 12 இன்ச்சு தள்ளி வந்து ஒரு சேஃப்டி பின் பண்ணணும். ஸோ அது மட்டும் எந்தெந்த இடத்துல பின் பண்ணுறேன் அப்படின்னு மட்டும் பாருங்கள். ஸோ பார்டரில் ஒரு பின் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு 12 இன்ச்சு கீழே தள்ளி ஒரு பின் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் பின் பண்ணுற பின் பார்த்திங்கன்னா அந்த ப்ளீட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு இருக்கிற ப்ளீட்ஸை விட இன்னும் கொஞ்சம் ப்ராடாக தள்ளி வச்சுக்கோங்க. அதாவது மேலேருந்து வர கீழே வந்து ஒரு விசிறி டைப்பில் வர மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். ஸோ நீங்கள் ஃப்ளஃபி ப்ளீட் செட் பண்ணுறவங்களா இருந்ததுன்னா மேலே டாப்பில் இருந்து ஒரு 3 பின் வரைக்கும் பின் பண்ணியிருக்கோம்ல. ஸோ அது வரைக்கும் ஃபுல்லாக நீங்கள் ப்ளீட் மேலேயே வந்து அயர்ன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் பின் மட்டும்தான் பண்ணுவீங்க, ப்ளீட்ஸ் மேலே வந்து அயர்ன் பண்ணக்கூடாது. அப்போ தான் அந்த ஃப்ளஃபினஸ் வந்து நீங்கள் பாக்ஸ் ஃபோல்ட் பண்ணாலுமே அப்படியே ஸ்டேபிளாக இருக்கும். இன்னும் நீங்கள் இந்த பார்டர் போர்ஷன் வர ப்ளீட்ஸ் இன்னுமே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு சேஃப்டி பின் வச்சு இந்த மாதிரி பின் பண்ணிக்கிங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து ப்ரீ ப்ளீட் பண்ணிட்டோம். இது எப்படி வந்து பாக்ஸ் ஃபோல்ட் பண்ணி ஒரு கிளைண்ட்டுக்கு வந்து டெலிவரி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ சாரீ அப்படியே இருக்கட்டும். இப்போ உள்ளே இருக்கிற போர்ஷன் வந்து வெளியில் தெரிகிற மாதிரி இந்த உள் சுத்து பகுதியை வந்து டேபிளுக்கு ஆப்போசிட்டில் எடுத்து போட்டுக்கணும். இப்போ அதே உள் சுத்து பகுதியை ஒரு 3 ஃபோல்டாக கரெக்டாக உங்களுக்கு எவ்வளோ தூரம் பாக்ஸ் ஃபோல்ட் ஸ்கொயர் டைப்பில் வேணுமா இல்லை ரெக்டாங்குலர் ஷேப்பில் வேணுமா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒரு 3 ஃபோல்டு நீங்கள் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு இந்த முந்தான போர்ஷன் இருக்குது இல்லைங்களா, ஸோ அதை எடுத்துகிட்டு இந்த ஃப்ரண்ட் ப்ளீட் மட்டும் கரெக்டாக அழகாக இருக்கிற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இப்போ 9 ப்ளீட் எடுத்துருந்தீங்க அப்படின்னா அந்த 9 ப்ளீட்டு கரெக்டாக ஸ்ப்ரெட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இப்போ நம்ம பாக்ஸ் ஃபோல்டு டாப்புக்கு எவ்வளோ தூரம் அந்த ஃப்ரண்ட் ப்ளீட் வேணுமோ அந்த போர்ஷன் மட்டும் கொஞ்சம் முன்னாடி எடுத்து விட்டுக்கிறோம். ஸோ இப்போ பேலன்ஸ் இருக்கிற இந்த சாரீ போர்ஷனை அப்படியே ஒரு ஃபோல்ட் பண்ணிவிட்டு ரைட் சைட்லேருந்து ஒரு ஃபோல்ட் அப்படி பண்ணிக்கிங்க. இப்போ லெஃப்ட் சைட்லேருந்து ஒரு 2 ஃபோல்ட் பண்ணிக்கிங்க. ஸோ அவ்வளோதான், ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போது அப்படியே சாரியை பிடிச்சிட்டு இந்த பாக்ஸை வந்து ஆப்போசிட் சைடில் அப்படி திருப்பி போட்டிங்கன்னா இந்த ஃப்ரண்ட் ப்ளீட் இப்படி அழகாக வந்து உட்காந்துக்கும். நெக்ஸ்ட்டு இந்த பல்லு போர்ஷனை அப்படியே ஒரு 2-3 ஃபோல்ட் பண்ணிவிட்டு உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணி விட்டுருங்க. ஸோ நீங்கள் பாக்ஸ் ஃபோல்ட் பண்ணுறப்போ மேலே பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட் ப்ளீட் மட்டும் தெரிகிற மாதிரி இருக்கும். அதை அப்படியே ஒரு பாலிபேக் பேக் பண்ணி நீங்கள் உங்கள் கிளைண்ட்டுக்கு வந்து டெலிவரி கொடுக்கலாம்.